Hey, look at this. டேய் பீப்பிள் நம்ம பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபாரின் கேர்ள்ஸ்ல யாருப்பா? என் அத்தை பொண்ணுங்க. அப்படியா மாமா? ஏன்டா வைப்ரேட்டர் மோட்லயே போற? கொஞ்சம் நார்மலா போடாப்பா. வணக்கம் பாஸ். உன்னை பார்த்தா பாக்ஸிங்க்கு நாமினேஷன் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. உன்னை பார்த்தா கூட தான் ஆபீசர் மாதிரி தெரியல. சரி சரி, ஃபார்ம்ல சைன் பண்ணு. ஃபுல்லா இந்தியா. ஓகே கைஸ், இட்ஸ் டைம். லெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் தி ஸ்வீட்ஸ். எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுங்கப்பா. எதுக்கு? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு. ஏன் உங்க அம்மா உன் காசுல ஸ்வீட் சாப்பிட சொல்லியா? எங்கப்பா கையெழுத்து போடணும்? இங்க. ஹவ் ஸ்வீட் யூ. இங்க இங்க இங்க. கையெழுத்து போடுறானா ஆட்டின போட்டு அம்பு விடுறான். அப்புறம் என்னப்பா பாக்ஸிங்ல ஜெயிச்சாச்சு. அது யார் அது? நீ பேசுற அசிங்கப்படுத்துவாங்க. என்னடா அண்ணன் தானே போறாங்க, சாப்பிட்டு போலான்னு வந்தியா? ஈட்டிங் சாப்பிட வரலடா, கட்டிங் மூக்கா. ஃபைட்டிங் வந்திருக்கேன்டா. வரா மூக்கு வாய் பல்லு இந்த மூணை பத்தி நீ பேசவே கூடாது. டேய், அன்னைக்கு அறிவு போட்டியில நீ ஜெயிச்சிட்ட. ஏன்னா அது என்கிட்ட இல்ல. ஆனா ஃபைட்டிங்ல நான் தான்டா சாம்பியன். டேய் வவால். டேய் பரவ வவாலுடா. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன்? வாடா பாக்ஸிங்ல பார்க்கலாம். நாளையில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். எனக்கு கூட பிராக்டிஸ் தேவையா? நமக்கு தான்டா பிராக்டிஸ் தேவை. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன சோப் போட்டு விடணுமா? ஒரு பவுல் ஃபுல்லா நல்லா முந்திரி பருப்பா எடுத்து வச்சுக்கோங்க. நெய்ல நல்லா வறுத்துக்கணும், மிதமான சூட்ல. முந்திரி பருப்பு எதுக்கு சார்? அடக்கி இருக்கு பயப்புள்ள. டயர்டுக்கு பீர் சாப்பிடும்போது சைட் டிஷ் புரோட்டீன்ஸா எடுத்துக்கிட்டா பாடிக்கு நல்லது தானே. ஓசி குடிக்கு எப்படிலாம் பிராக்கெட் போடுறான் பாரு. அப்புறம் இந்த பீர்லாம் மொத்தமா வாங்கும்போது பிராண்டை மாத்தி மாத்தி கொடுத்துருவானுங்க. ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். ஒரே பிராண்டா இல்லைன்னா தலைவலிக்கும், அப்புறம் பிராக்டிஸ் பாதிக்கும்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், பீர் வாங்கும்போது நல்லா கன்னத்துல வச்சு பார்த்து வாங்கணும். கன்னத்துல எதுக்கு வச்சு பார்க்கணும்? அட பீர் கூலிங்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? இப்பெல்லாம் எந்த டாஸ்மாக்லயுமே பியர் கூலிங்கா கிடைக்கிறது இல்ல. அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி, நல்லா டின் பீர் மாதிரி இருக்கும்போது நினைச்சண்டி. நீ ஒன்றும் கவலைப்படாத செல்லக்குட்டி, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். ஐயோ ஏதோ பெருசா பிளான் பண்றானே. திஸ் மூல கார்னர் எப்படி இருக்கு? சொல்லாத. நைஸ் மூல. வெரி குட். அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருங்க, அதுல பீர் பாட்டிலாம் ஃபில் பண்ணி வச்சிருங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. சார் நாங்க கிளம்புறோம். நாளைக்கு 6 மணிக்கு ஜிம் வந்துருங்க. கோச் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. 6 மணிக்கா? ஆமா. மிட் நைட்லயா? மிட் நைட்டா? அப்படின்னா நான் 5:30 மணிக்கே எந்திரிக்கணுமே. அப்படின்னா நைட்டு நல்லா தூங்கணுமே. டெஃபினெட்லி. நைட்டு நல்லா தூங்கணும்னா இந்த இந்திய நடிகை ஒன்று இருக்குதே, அது இல்லப்பா, இந்த ஏசி விளம்பரத்துலாம் வருமே, பிரியங்கா சோப்ரா. அந்த ஏசி வாங்கி மாட்டிருங்க. நல்ல வேளை அந்த நடிகையை கேட்காம விட்டான். அப்புறம் மெத்த, உனக்கு பிடிச்ச கலர் என்ன? எங்களுக்கு எந்த கலருமே பிடிக்காது. சும்மா என்ன தானே கேட்டாங்க? ப்ளூ. ஹை, எனக்கும் பிடிச்ச கலர் ப்ளூ. அதே கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடுறீங்களா? ஏற்கனவே ப்ளூ கலர் தானே அடிச்சிருக்கு. பட் அது உங்க காசுல அடிக்கலையே. அப்புறம் நாங்க அப்புறம் வரோம். பை. நல்ல வேளை பேண்ட்டையும் சட்டையும் விட்டான். அதையும் கேட்டான்டா. அது என்ன கையில? லேப்டாப். அதையும் வச்சுட்டு போங்க. ஏன் இவளையும் கேள? நல்லா இருந்தா கேட்க மாட்டோமாப்பா? ஜூஸ் சார். என்னப்பா நீ நம்ம நெருப்பு குமார் மாதிரி கருப்பாகிற? கண்ணாடி சார். ஓ இட்ஸ் ஓகே. என்ன ஜூஸ்? ஓசி ஜூஸ். அன்னாசி ஜூஸ். இமான் என்னாச்சியா? செம்ம காமெடி சார். நான் அப்படி போய் சிரிச்சிட்டு வந்துட்டுமா? டேய் ஊட்டி விட்றா. அது ஒன்று தாண்டா பாக்கி. காட்டு. ஏண்டா டேய், நான் என்ன அபூர்வ சகோதரி ஸ்ரீவித்யாவோட விஷத்தை ஊத்துற மாதிரி ஊத்துற? கொஞ்சம் கூட irresponsibility இல்லடா. பிளடி ஃபுல். யாரா நீ? கோச்சு சார். கோச்சுக்கு எனக்கு என்ன? பாக்ஸிங் கோச்சு. கோச்சு எல்லா பக்கமும் அடைச்சிருக்குது, கேட்டு கிட்ட இல்லையா? என்னப்பா? யோ தாண்டி குதிச்சு போயா. போ. ஏண்டா சுத்தி பார்க்க நான் என்ன தாஜ்மஹாலடா? யோ சும்மா நில்லியா. கையை தூக்கு. இன்னும் நல்லா. நீ என்ன பல் டாக்டரா? மூச்சிடு. நல்லா மூச்சிடு.
பொசிஷன். இவர் பெரிய அர்ஜுனர், வில்லு விடுறாரு. சொல்ற மாதிரி நில்லியா? பாக்ஸ். பாக்ஸு. ஹை, நீ இந்த டான்ஸ் ஆடினா நானும் கவுண்ட் பண்ணி டான்ஸ் ஆடுவோம், பார்க்குறியா? அடிக்காதீங்க பாஸ், பாஸ் உள்ள போ. கோச்சு கோச்சு குத்துறான் கோச்சு. அடிக்க வேணாம்னு சொல்கிறேன், எருமை மாடு அடிக்க வேணாம்னு யோ, நல்லா குத்தியா? பிரதர் இருந்து பேசுக்கு ஐடி டீம் அமௌண்ட் ஏதாவது வாங்கி தரேன். டேய் நெருப்புக்குமார் ஒரு பாக்ஸ் சரி அடிக்கிறானுங்க, யாரா அவனுங்க? இவனே பாக்ஸர். கொஞ்சம் அடிக்காரா? டேய் எருமை மாடு யோ, நீ ஃபைட் பண்ணியா? எங்க அப்பா பிடிக்காதுன்னு சொல்றேன் உன்ன. என்னங்க நான் குளிக்கிறது எவனோ இட்டி பாக்குறாங்க. வெற்றி அவன் ஒரு ரசனை கட்டவன். யாழினி யாழு, ஏன் உன் குரல் இவ்வளோ கேவலமா இருக்கு? சரியில்லடா. அடிங் அவதார் குட்டி, சும்மா இருக்க மாட்டேன். அட்டன் பண்ணலையா? யாழினி, எங்க இருக்க? நான் வீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் கூட உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். என் வீட்லையா? என் வீட்லையா? இன்னும் ட்ரைனிங் கிளம்பலையா? ஐயோ, டேய் அடிக்கிட்டா? ஹேய், நான் அடிக்கிட்டா? ரெண்டு பேரும் அடிச்சுக்க வேண்டாம். ஏன் நீ அடிக்கிறேன்றியா? நீ இன்னும் கிளம்பலையா? ட்ரைனிங் யாழினி. ஐயோ, என்ன வித்தியாசமான ஸ்மெல்லா இருக்கே. அதெல்லாம் எந்த வித்தியாசமான ஸ்மெல் இல்ல. ஸ்மெல் இல்ல, சரக்கு ஸ்மெல். சரக்கா? நான் இருக்க வீட்டுல எப்படி அண்ணி சரக்கலாம்? How it is boss? மாடிடா எவா. மாட்டிக்கிட்டேன் யாழினி, மாட்டிக்கிட்டேன். நான் உண்மையை சொல்லிடுறேன் யாழினி. இத்தனை நாளா மூடி வச்சிருந்தது அது எங்க அப்பாது யாழினி. டெய்லி ஒரு கட்டிங் அடிக்காம அவரால் ஆஃபீஸ்க்கு போக முடியாது. நம்புறா, டாடியவே டேமேஜ் பண்ணிடலாம். நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே அப்படித்தான். டெய்லியும் சரக்கு அடிச்சுட்டே இருப்பார். நான் ஸ்போர்ட்ஸில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு ஓடி வருவேன் டாடின்னு. அந்த கப்பை வாங்கி அதுலேயும் சரக்கு ஊற்றி அடிச்சுட்டு கப்புன்னு படுத்துக்குவார் யாழினி. அதெல்லாம் மீறியும் நான் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆயிருக்க. உணர்ச்சி வசப்பட்டு பீட்டர், நீ பாக்ஸர். பாக்ஸர் பாத்தியா, நீயே சமாளிக்க ஆரம்பிச்சிட்ட. இப்படிதான் யாழினி, இனிமே இந்த குடும்பத்தை, எங்க அப்பாவை, என்ன எல்லாரையும் நீ தான் சமாளிக்கணும். லவ் பண்ற பசங்களெல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். கிளம்புவோமா? பாய். ஐயோ, அங்க போனா எருமாட்டங்களே விட்டு அடிக்க விடுவானே. கிளம்பு. என்கிட்ட ஏன் நெளிஞ்சிட்டு இருக்க? கோச் உனக்காக வெயிட்டிங். யாழினி, பாக்ஸிங் பண்ணி பண்ணி உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கு. ஸோ எனர்ஜி ஏற்றுற மாதிரி. எனர்ஜிக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிடு. வேற ஒன்று இருக்கு. என்னது அது? போடா. ஹே, அப்புறம் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நான் பெரிய பாக்ஸர் ஆடுவோம், லிப்ஸில் தான் இருக்கு தெரியுமா? சரி, கண்ணு மூடு. என்னது இது? சில்லறையா தர்ற? நீ மட்டும் ட்ரைனிங் ஒழுங்கா முடி. நான் மேட்ச் போறதுக்கு முன்னாடி தருவேன். ப்ராமிஸ். ஐயோ, கையில கொடுத்ததே சும்மா ஜிம்னு இருக்கே. இன்னைக்கு இந்த கையால அடி வாங்குறவன் என்ன ஆக போறானோ? சொல்லுங்க யாழினி. சாண்டி, பீட்டர் பயங்கர எமோஷனல்ல போயிட்டு இருக்கான். ஒரே அடியில 10 பேரை பறக்க விட போறான். அந்த அளவுக்கு நான் எனர்ஜி கொடுத்திருக்கேன். போய் பாருங்க. ஓகே யாழினி, தேங்க்ஸ். ட்ரைனிங்ல சும்மா பிடிச்சி உதறான்பா. அவன் தோசை கழுத்தலையும் யாரை பத்தி பேசிட்டு போறான்? கிழிக்கிறான்பா. யாருங்க? அந்த பீட்டர் தான். சின்ன வயசுல இப்படி மச்சான், பேப்பர் வேலையை காட்டுதுடா. பார்த்தல தமா மச்சி. அவனே காசு கொடுத்து சொல்றானா? கன்ஃபார்ம்யா, இந்த வருஷம் பீட்டர் தான் சாம்பியன்.
அவர் பேர் என்ன? பீட்டர் பீட்டர் த கில்லர். அவங்க அப்பா பேரு தாமஸ். தாமஸா? அப்போ பேப்பர்ல போட்டிருந்த பீட்டர் இவன் தானா? ஏய், எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் அவங்க அப்பா பிஎஸ்என்எல்ல வேலை செய்யணும்ல. அதையும் விசாரிச்சிட்டோம். 1 வீக் முன்னாடி தான் ராயபுரம் பிஎஸ்என்எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. எங்க இருந்து? பூனால இருந்து. அப்ப நம்ம சோறு போட்டு வளர்க்குற பீட்ரு. இப்படி கேப்டன் படத்துல வர பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி தொங்க விட்டானுங்களே. ஏ கணக்கு பிள்ளை இறக்கி விட்றி. இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்க. இந்த ஆங்கிள் இருந்து பார்க்க நீ என்ன விட கேவலமா இருக்க. இப்படியோ நீ கேவலமா இருக்கங்கிறத ஒத்துக்கிற. இதெல்லாம் நல்லா பேசு. இப்ப 2 பீட்டர் இருக்காங்க. இதுல பாரு, இவ்ளோ செலவு நம்மளுக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போற? இறக்கி விடுங்கடா டேய், வேற பிளான் சொல்றேன்டா. இப்போ என்ன சொல்ல போற? நீங்க இறக்கி விடுங்க சொல்லிடுறேன். நீ முதல்ல பிளானை சொல்லு, இறக்கி விடுறோம். ஒருவேளை அவன் தான் பீட்டர் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்போம்? அவங்க கிட்ட போய் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். அதை இப்ப பண்ணுவோம். கேஷ் ரிவார்டு 2 கோடின்னு அவனுக்கு தான் தெரியாதுல்ல. ஓ யா கரெக்ட் இல்ல? ஆமா. என்ன வேணும் உங்களுக்கு? வரப்போற பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல பீட்டர் தான் ஜெயிக்க போறாரு. இது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது எனக்கும் தெரியும். சார், நீங்களும் சந்திரகிரி ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்களா? யோ, என்னையா வளர்ற? போன 15 டோர்னமெண்ட்லயும் பீட்டர் தான் வின்னர். இந்த டோர்னமெண்ட்லயும் நாக் அவுட்ல வின் பண்ண போறான். நான் கூட சித்தர் நியூஸ் பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரோன்னு பயந்துட்டேன். என்ன நியூஸ் பேப்பர் விளம்பரம்? ஸ்பான்சர்ஷிப் டீல் பேச வந்திருக்கீங்களா? ஆமாம் சார், எப்படியாச்சும் இதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு லஞ்சமாக கொடுத்துட்றோம். கெட் அவுட் ஐ சே. என்ன சார் கெட் அவுட்? பீட்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தாலும் நாங்கள் கூட இருந்தால் தான் சார் ஜெயிக்க முடியும். நீங்க கூட இருக்கணுமா? ஹாய் பீட்டர். மாசம் 10 லட்சம். மாஞ்சி குத்த வேணாம். ட்ரெயினிங்கே தேவையில்ல. ஈஸியா ஜெயிக்கலாம். சென்னைக்கு மிக அருகில். டீல் பேசலாமா? என்னடா இந்த கார்ல வரான்? இவனை விட இந்த தார்டின்னு டார்ச்சர் தான்டா ஜாஸ்தியா இருக்கு. நாட்டுல இந்த பிச்சைக்காரனுங்க தொல்லை தாங்க முடியலப்பா. ஏய், டேய் ஐடி டீம், நீங்களாடா? நல்லா இருந்தீங்களேப்பா, என்ன அப்பார்ட்மெண்ட் வேலைக்காரி மாதிரி ஆயிட்டீங்க? என்னாச்சு? சேட்டு எச்சு துப்பிட்டாரா? என்ன மெத்த ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேற? வாயை கழிச்சிருவோம் பாத்துக்க. வீட்டுல ஏசி கூலிங் 18 டிகிரி கம்மியா வரமாட்டேங்குது. அப்புறம் ஒழுங்கா ட்ரைனிங் வரல, பெர்ஃபார்ம் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுப்பா. பாக்ஸிங்லாம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது பிரதர். டேய், இவனை ஏதாவது பண்ணுங்கடா. கரெக்ட், பண்ணுங்க. போய் டாக்ஸி கட் பண்ணுங்க. Definitely. அப்படியே 2 இட்லி. சீக்கிரம் போ. ஓகே, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நான் உள்ள போய் என் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றேன். இங்க இருந்து பாக்குறதுக்கு தூங்குற மாதிரி தான் தெரியும், பட் இட்ஸ் a மெடிடேஷன். என் ஆள் வந்தா மட்டும் சிக்னல் கொடுங்க. ஓகே? தூங்குறது என்னெல்லாம் பொய் சொல்லிட்டு போகுது பாரு. அட அறிவு கட்ட ஃபூல்ஸ். இவன் தான் பாக்ஸர் பீட்டர்லன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? டேய், பேப்பரில் போட்டிருக்க 2 கோடி நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு ஏதோ ஒரு பீட்டர் தேவை. அவன் நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறான், இவன் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறான். நம்ம ஜெயிக்கிறதுக்கு 2 பாயிண்ட் தான் இருக்கு. 1, அவன் பேர் பீட்டரா இருக்கணும். 2, நாம அவன் கூட இருக்கணும். 2மே கரெக்டா தானே இருக்கு. பின்ன நம்ம எதுக்கு வரி பண்ணிக்கணும்? பீட்டர் ஜெயிச்சதும் விசில் நம்மள்தா தான் இருக்கணும். இந்த மேன்மை மிகுந்த மோகனகிருஷ்ணன் இண்டோர் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பாக நடத்த இருக்கும் குத்துச்சண்டை போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். டேய் நெருப்பு, ஸ்போர்ட்ஸ்னா விளையாட்டு தானே? ஆமாப்பா, உண்மையாவே வச்சுக்கிறானுங்க. என்ன விளையாடுறானுங்களா? பாக்ஸிங்லாம் நமக்கு செட் ஆகாது, வா போலாம். இந்த விஷயம் யாருக்கு தெரியாம மட்டும் பா. எப்பயாவது தப்பிச்சிடுறா, கூப்பிடுறாங்கடா.
நான் என்ன பேசுறேன்னா அப்படியே ஃப்ளோல நீங்க பேசிக்க. என்னது இது? பிரிச்சு பாரு. பெரிய கிஃப்டா இருக்கும் போலயே. விவரண்டோய். சூப் குடிக்கிற பவுல் இப்போ ரொம்ப முக்கியமா? ஓ, டிராஃபிக் போலீஸ்லாம் பொல்யூஷனுக்காக இப்படி வச்சுக்குவாங்களே அதானே? அது இல்லடா, அது கீழே வைக்கிறதுடா. சை, மறக்காம போட்டு. அவளுக்கு அவ பிரச்சனை. யாழினி, யாழோ சொல்லு. நான் எது கேட்டாலும் செய்வியா? செய்வனே. அப்படின்னா மேட்ச் முடிகிற வரைக்கும் வெளியில வெயிட் பண்றியா? வெளியே வா. எதுக்கு? இல்ல, நான் உன்னை அடிக்கிறத பார்த்து பயந்து நீ என்ன வெறுத்துட்டீன்னா? யாரு? நானு பயந்து? இல்ல, நீ பயப்படுவ. உனக்கு எப்படி புரிய வைக்க? டேய் சொல்றா. ஏய், அதெல்லாம் பயப்பட மாட்டாங்கடா, உள்ள வரட்டா. கரெக்ட். ஏன்டா கருவாயா? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி சமாளிக்குதுன்னு தெரியலையே. நான் உண்மையை சொல்லிடுறேன் யாழினி. டேய், ஏன்டா? அந்த உண்மை இல்லடா. நீ உள்ள வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்ணு ஆட்டோமேட்டிக்கா உன்னதான் பார்க்கும். அப்புறம் நான் ரொமான்டிக் மூடுக்கு மாறிடுவேன். மாமா இப்ப ஆக்ஷன் மூடுக்கு மாறணுமா வேணாமா? உனக்காக நான் விசில் எல்லாம் அடிக்க கத்துக்கிட்டேன். வாவ், விசில் அடிக்கலாம் கத்துக்கிட்டாங்களாடா? அப்ப நீ வெளிய இருந்து விசில் அடி, நான் உள்ள இருந்து கேட்டுக்கிறேன். நோ, மாட்டேன். ப்ளீஸ் டா செல்லக்குட்டி. நோ. நான் ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும். அப்போ வெளியே வெயிட் பண்றியா? என்ன துரத்தி விடுறல? போ. இனி நீ கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். எவ்வளவு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பா. கிஸ். ஐ ஹேட் யூ. பட் யாழினி, ஐ லவ் யூ. தூக்கிடுறா. டேய், முதல்ல இங்க எப்படியே தப்பிக்கணும்டா. ஐயோ, டேய் நெருப்பு ஓடிரு. பீட்டர் கூப்பிடுறாங்கடா. டேய், உனக்கு அறிவு இருக்காடா? டேய், உங்களுக்கு அறிவு இருக்காடா? இப்படி குறுக்கு வந்தீனா எப்படி தப்பிச்சு போறது? ஏய், ஏன்பா கோச்சிக்கிற? ஏதாவது குறை இஷ்டமா? ஆமாண்டா. சாருக்கு மைண்ட் சரியில்லை. சாருக்கு மைண்ட் சரியில்லை. டோர்னமெண்ட் விளையாட மாட்டாராம். டோர்னமெண்ட் விளையாட மாட்டார். கிளம்புறாராம். அவ்வளவுதான்டா நாயே. அவ்வளவுதான்டா நாயே. என்ன விளையாடுறியா? ஆட விளையாட மாட்டேன் தான் சொல்றீங்க, உனக்கு புரியாதா? விளையாடாதயா? வெரி குட். அவரே சொல்லிட்டாரு, நான் இந்த டோர்னமெண்ட் விளையாடல, அடுத்த டோர்னமெண்ட்ல பார்க்கலாம். ஹேவ் ஃபன் गाइस. பை பை. இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி பணம் வாங்கியிருக்க. சோ வாட்? டேய், நீ போலீஸுக்கு ஃபோன் பண்றா. எதுக்கு? உன் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே, நான் கூட ஏதோ கம்ப்ளைண்ட் ஒன் பயந்தே கம்ப்ளைண்ட் போயிட்டேன். கொடுக்க தான்டா போறோம். டாவா, என்னடா சீரியஸா பேசுறானுங்க? மச்சான், போலீஸ் இலிஸ்னு ஏதோ பேசுறாங்க. போலீஸ் அடி வாங்குற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்ல. நான் வரேன்டா. அடிங் கூட சேர்ந்து தின்னில. ஏதாவது ஐடியா குடுறா. ஐடியா? திங்க் பண்ற அப்படி ஏதாவது ஐடியா கொடுப்பா அப்படி. ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. தண்டால் வாங்கியா திருப்பி கொடுத்துறோம். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். இல்ல உன் மாமனாட்ட போட்டு கொடுத்துருவோம் பாத்துக்க. இப்போ என்னடா பண்றது? சூப்பர்ல. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு வெரி ஸ்பெஷல் செலிபிரிட்டியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுல நாங்க பெருமைப்படுறோம். 2001 நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்ச அவரு தன்னுடைய கடமை கட்டுப்பாடு மூலமா இன்னைய வரைக்கும் கரை படியாத கையோடும் கரை படிந்த வாயோடும் இவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ல அந்த ஒன் அண்ட் ஒன்லி ரெஃபரி டைகர் டைசன். என்ன நமக்கெல்லாம் பயப்படுறான்? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. இங்க என்ன பேசணும் ஷோ நடக்குது? கண்ணாடியா கலட்டு. ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? இது பாக்ஸிங். நான் மற்ற ரெஃபரி மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சல்லட வாயா. ஹேண்ட்ஸ் அப். ஆ காட்டு. கிளிப்ப மாட்டு. கொடுத்தப்போ என்னமோ சூப் பவுல்னு சொன்னேன். பாய்ஸ் கம் ஆன். செகண்ட் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? குளத்து வேலை பார்க்குறாரு. இதெல்லாம் வெளியில போய் பேசிக்க. ஓகே. ஏய் சி வா. காமெடி. The now the rules and regulations.
இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ்லே சொல்றேன். மொத்தம் 10 ரவுண்டு. டேய் நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்டு இல்ல, இது பாக்ஸிங் ரவுண்டு. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம். விளக்கமாறு 30. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட போயிருவோம். அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஏன் அப்படி சோறு திர்றா? நீ பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்ப கை பண்ற? உன் கூட வந்த பாக்ஸர் எப்படி நிக்கிறான் பார். இதெல்லாம் பண்ணு, கிண்டல் வேற. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ இவனை குத்துறப்ப நீ கரெக்டாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடாம சரியா மூக்கில் வாங்கணும். ஓகே, அதே மாதிரி இவன் ஒன்றை குத்துறப்ப நீ இங்கிட்ட அங்கிட்டுமா ஓடக்கூடாது, கரெக்டாக வாங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, நீ போய் ஜாக்கெட்டை காட்டிட்டு வா. யார் ஜாக்கெட்ட? வாயில குத்து இந்த ஜாக்கெட் தாண்டா. போ, க்ளவுஸ் போட்டு அடிக்காம ஓடுறேன்டி. கேரியான் நீ என்ன பண்ற? நிக்கிற பாய் பாஸ் கரெக்டாக பண்ணி டக்கு டக்கு அண்ட் டூ தட். ஓகே, முதல் பஸ். ரெடி பாஸ். கமாண்டா ரொம்ப படுத்துறான்டா. ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்றான். வாடா எங்கடா ஆளக்கானா? டேய் நான் வயசு பிள்ளையாடா, என்னைய வச்சு சுத்தி எடுத்துடுறா. இவன் அறா. ஐயோ, தெருவில் தெரிஞ்சவனா நான் ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்களே. எங்கடா? வாடா. என்ன தம்பி ஓடிக்கிட்டே இருக்கான், சண்டை எப்போ போடுவான்? சார் இது மான் கராத்தே சார். அப்படின்னா அது ஒரு பெரிய தந்திரம். அடிக்க வரும்போது துள்ளி தப்பி மான் மாதிரி ஓடிடுவாரு. அப்பர் பஞ்ச். வாடா எய்ம் ஃபோக்கஸ். அவன் ஜெயிச்சானா? இல்ல நீ ஜெயிச்சிட்ட. பாக்ஸிங் ஈஸியா இருக்கிறது. யாரடி உன் பீட்டை வின் பண்ணிட்டாண்டி? ரியலி? எஸ். Thank God. சார் ஒரு போஸ். ஹாய். மை பீட்டர் தெரியும்ல? ஹாய். பாக்ஸர். பாக்ஸர்? என்ன பார்த்தா பாக்ஸர் மாதிரி தெரியல, அதானே? அவளுங்க சொல்லவே இல்லையடி. வேணும்னா குத்தி பாருங்க. கம் ஆன் வாங்க. எப்படி Punch கோத்து him. பாரு. Go, go, go. பஞ்ச் வாங்கடி வாங்க. Hold it. Come on. Your turn. என்னத்த திம்போலும். Me. யா. ஐயோ. ஏன் கண்ணல கலங்கி இருக்கு? லவ். லவ். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களாம், மேட்ச் பார்க்க வரலாமான்னு யாழ்னி திரும்பவும் கேட்குறாடா. வேணாம் மச்சான், உலகத்திலே மிகப்பெரிய கேவலம் எது தெரியுமா? நாம் வேலைக்கு ஆக மாட்டோங்கிறத நம்ம லவ் பண்ணுற பொண்ணு கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கு செத்துடலாண்டா. அப்போ அவளை மேட்ச் பார்க்க வர சொல்லலான்ற. டேய், நான் கஷ்டப்பட்டு பஞ்சு பேசுகிறேன், உனக்கு புரியாதா? பேசாமறா. சாரிப்பா. இவனெல்லாம் வச்சு மைக் டைசன், முகமது அலி, ஜெட்லி, புருஷுலி, எம்ஜிஆர், சரத்குமார், ஜெயம் ரவி, பாக்ஸிங்கில் கலக்கின அத்தனை பேரும் என்னை காப்பாற்றணுமாப்பா. இவன் கூட ஒரு ரவுண்டு விளையாண்டுட்டு வீட்டில் போய் 10 ரவுண்டு அடிக்க வேண்டியதா. கொரில்லாவுக்கு குறை மாசத்துல பிறந்தவ மாதிரி இருக்கேன். Ladies and gentlemen, I am 18-time champion. எங்கடா வாங்கின இந்த பெல்ட்டை? Heavyweight champion belt. எரும மடலாம் ஜெயிச்சா நாங்களா கொடுப்போம், நீயா கொண்டு வரக்கூடாது. நான் மத்தவங்க கையில எது வாங்க மாட்டேன். மத்தவங்க கையில அடி வாங்கினா பிடிக்குமா? மத்தவங்க கையில அடி வாங்கினா பிடிக்குமா? ஏன்டா வரவன் பூரா எப்படி இருக்கீங்க? Oh God, I missed the belt, referee. போடாடா. Referee, my brothers முன்னாடி இன்சல்ட் பண்ற, பாஞ்சான நாய் தேடுவனி. இவங்க எல்லாம் பிரதர்ஸ், அப்புறம் பூத்தட்டு மண்டைகளா இருக்காங்க. பூத்தட்டு மண்டைகளா இருக்காங்க. அப்படியே வீர விநாயகம் பிரதர்ஸ். ஏய் blood, referee, உன்னை விட ரொம்ப கால் லகறவன் மேல. ஏன் ஃபுல்லா அவன்தான். Come on. டேய், உன்னோட ஏம் அவன்தானா? எஸ் ரெஃப்ரி. என்னோட ஏம் அவன்தான்டா. கைய குறா. யோ, உயிரை வாங்கிட்டான்டா வவால போன ரவுண்டுல. அவனை எப்படியாவது அடிச்சு சாவடிச்சிரா. வாங்க ரெண்டு பேரும் போய் அடிப்போம். ரெஃப்ரி, நீதான்டா போய் அடிக்கணும்.
கொலைக்கேஸ் என்ன நிறுத்தலான்னு பாக்குறியா? I am waiting. வா, 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 வா. டேய், இந்த போன ரவுண்டு மாதிரி ஓடி அடிக்கிறது, ஒளிஞ்சு அடிக்கிறது, மறைஞ்சு அடிக்கிறது, உட்காந்து அடிக்கிறது, இந்த மான்கராத்த வேலையெல்லாம் செல்லாது. ஆளை பார்த்தேல, கரடிக்கு கடைசி புள்ள மாதிரி இருக்கான். உன்னைய ஒரே பஞ்சில் அடிச்சு சாவடிக்க போறேன். முடிஞ்சா பொழைச்சுக்க, ஜெயிச்சுக்க. Now the start, first round. அடா, அடா. ஏய் யாழ் நீ பின்னாடி வராதடா. யாழ் முன்னாடி நீ போகாதடா. ஏய் யாழ் நீ பத்தி பேசாதடா. நீ பேசாத. இரு. டேய், ஆமா, அது யாரா யாழ் நீ? ரெஃப்ரி, ஏன் நீ நான் லவ் பண்ற ரெஃப்ரி? அவளை மேரேஜ் பண்றதுக்கு தான் அந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல நான் கலந்துக்கினேன். அப்படி துப்பு. என்னடா அது? ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய், நீ போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. கம் ஆன். டேய் 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 டேய், லூசாடா நீங்க. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க? ஏண்டா சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நான் போறேன். ஓகே, ஐ அம் பேக் அப். அவ ஐயோ டேய் வாடா வாடா. ஐயோ போட்டு ஒலப்புறாங்களே. அப்பா அண்ணா ஒரு பஞ்ச் வேணும், ஒரு பஞ்ச். இவனறா டேய், லொகேஷன் மாத்த விட்டுறானே அவன. வாடா டேய். லெஃப்ட் ஹூக், ஒரு அக்கு பஞ்சிச்சு, அப்பர் பஞ்ச். பெல் அடிக்க போறாங்க. வாடா டேய், இவன் வேற அப்பப்ப இழுத்துறான். இங்க பாருங்கடா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. டாஸ் போட்டு ஏவே வெண்ணுன்னு சொல்லிட்டு போயிருவேன். டாஸா? அப்ப எனக்கு தலை. உனக்கு தலைனா எனக்கு தளபதிடா. டேய் டேய், ரெண்டு பேரும் யார் வேணாலும் வச்சுக்கோங்கடா. வந்ததுக்கு ஒரே ஒரு பஞ்ச். மானங்கட்டவனே, ஒரு பஞ்ச் பண்ற அவனை ப்ளீஸ்டா. டேய் நீ சரியான ஆம்பள வவ்வாலா இருந்தா இன்னொரு பஞ்ச் பண்ணி பாடுறா. ஆகா, நீ ஒரு அப்ப அவாளுக்கு பிறந்திருந்தனா ஒரு பஞ்ச் பண்றான், ஒரு பஞ்ச் பண்றான், ஒரு பஞ்ச் பண்றான். டேய், ஏன் அப்பனே என்ன திட்டுறீங்க? டாடி டெஃபினெட்லி. என்னப்பா கோச்சிட்டு போயிட்டேன்? போடா போய் நில்றா. ஐ அம் பஞ்சிங் மேன். ரெண்டு பேரும் வாடா 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 வாடா. ஐ மிஸ் இட் பீட்டர். வவ்வாலுக்கு ரெக்க முளைச்சிடுத்து, பறந்து போயிடுத்து. கரடி கரை ஒதுங்கிருச்சு. பிரதர்ஸ் அந்த மண்டே ரிலீஸ் பண்ணுங்கடா. வெக்கமே இல்லாம தூக்கி காட்டுறானே. ஓகே ஓகே ஓகே. ஹாய் ஹாய் ஹாய். பாக்ஸர் வரும்போது குறுக்க வர நல்ல மூட்ல இருக்கனால அடிக்கல. அப்படி போயிரு. போ போ போ, ஓடு ஓடு. தப்பிச்சிக்கா, கூட்டு போங்க அவரை. Next match in the second bout is between Peter versus Madhavan. இல்லடி 42 இன்ச்சஸ் தாமா. ஏய் பீட்டர் காட்றாங்க. எங்க பீட்டர் காட்றாங்க? நேரத்தில் மூன்றாவது நாளான இன்று காலிறுதி போட்டி நடைபெற இருக்கிறது. மீண்டும் மான்கராத்தே பீட்டர் களமிறங்க இருப்பதால் சிறுவர்கள் மற்றும் பாக்ஸிங் ரசிகர்கள் ஆதரவு பெருகியுள்ளது. எறும்பு ஏதாவது கடிச்சிருக்கும். ஆக்சன். அப்படியே பாத்தியாடா? டேய் ஆள பார்த்தேல. டேய் அவனை மூக்கு மல்ல நச்சுன்னு குத்தி நாக் அவுட் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. ரெடி 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 பாஸ். என்னடா பஞ்ச் பண்றா? வாடா கமான். செட்டெல்லாம் பண்ணுவேன். Come on, come on. Come on, come on. எந்திரி, எந்திரி, get up, get up. அடடா. ஐயோ, அது இல்ல. ஏத்தி விடு, ஏத்தி விடு. கரெக்டான பாக்ஸர் மாதிரி இருயா. கரெக்ட் பொசிஷன், பொசிஷன். நோ 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 நோ. அடியா அடியா. என்னவே நீ அடிப்பானீங்க? பொசிஷன், பொசிஷன். பாக்ஸ். பாக்ஸ். ஐயோ, சொல்லவே மறந்துட்டனே. நில்லுடா, நில்லுடா. கமான் கமான் கமான்.
ஆபரேஷன் சக்சஸ். ஸ்டாப். என் உடம்புல ரத்தம் இருக்குன்றத இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ரிசல்ட் ரெஃபரே. டைகர் டைசனி அடிச்சிட்டால, அவன் டிஸ்குவாலிஃபைடு. கவர்ச்சி நடனம் ஆடுற. வழியே இல்லாம மான்கிற பீட்டர் ஃபைனல் குவாலிஃபைடு. ஃபைனல் சேவா? ஆல் தி பெஸ்ட். உண்மையிலே பாக்ஸிங் ஈஸியா இருக்கிறது இந்த பக்கம்டா. பாக்ஸ். டேய் கம்ப்யூட்டர் சாம்பிரானிங்களா, நான் ஃபைனல்ஸ்க்கு போனதுக்கு எங்கள் மாமனார் கொடுக்குற பார்ட்டி. தயவு செஞ்சு எல்லாரும் டீசெண்டாக நடந்துங்க, ஓகே? அதை நீ சொல்ற. டேய் உங்ககிட்ட வாங்கி தின்னன்ற ஒரே காரணத்துக்காக ஒன்று அடிக்காம போயிடும். ஓகே ஓகே கூல். ஹேவ் ஃபன் கைஸ், ஹேவ் ஃபன். பீட்ரு என்னடா அந்த பொண்ணு சூப்பரா இருக்குப்பா. டேய் அது என் மாமியாரா? பட் சூப்பராக இருக்குல்ல. டேய் கீரி குட்டி, தண்ணி கிண்ணி அடிச்சு கலாட்டா பண்ணாதரா, என் லைஃபே போயிருண்டா. ஓடு 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 ஓடு. முக்கியமாக இந்த பிள்ளைங்களையும் தொடாதரா. ஹேவ் ஃபன் கைஸ், ஹேவ் ஃபன். இந்த சாண்டி எங்கே போனா? டேய் 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 அடி குடுறாத குடுறா. குடிக்கலாமாடா? குடிக்கலாமா? என்ன விட்டுட்டு குடிக்கலாமா? கொஞ்சம் இது 2 சொட்டு. ஐயய்யா, என்னடா லோக்கல் சரக்குலாம் அடிக்கிற? டேய் இது எங்க மாமனாரோட பார்ட்டிடா, இங்க ஃபாரின் சரக்குலாம் இருக்கும். அடிச்சு தூக்கி போடு. ஒஞ்சிச்சு. வெரி குட், வா போலாம். கேப்ப கூழு, குறிஞ்சிக்கீரை ரசம், அருகம்புல் சாறு, தூதுவளை சட்னி. ஆடா தொடாவா? அதை தொடாதரா. என்னடா கோயம்பேடு மார்க்கெட்டு கூட்டு வந்திருக்க? இருடா அவர்கிட்ட கேட்போம். பிரதர் சார், சரக்கு இருக்குமா? இல்ல சார், குறிஞ்சிக்கிற ரசம் இருக்கு, சாப்பிட்றீங்க? எது நீ குனிஞ்சிக்கிற, நான் சாப்பிடணுமா? என்னடா பேசுற? டேய் 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 அவரை விட்றா, உனக்கு வெளியில உஷார் பண்ணி தரேன். யாரை உஷார் பண்ண போறீங்க? இதுக்கு ரெண்டு சரக்குமா? இவனுக்குமா? ஓ, இந்த ரியாக்ஷன் எனக்கு மட்டும் தானே? கொஞ்சம் போறீங்களா? வாங்க போ. பேசுனேன். அந்த பக்கமா போடா. ட்ரைனிங் அப்பயே தரேன்னு சொன்னேன், நான் ஃபைனல்ஸுக்கே வந்துட்டேன். இப்போ ஒரே ஒரு கிஸ் கொடுக்கலாமே. யாரோ கூப்பிடுறாங்க, நான் போறேன். கிஸ் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றா? என் வாயை தரம் கொண்டு போய் அடிச்சிட்டு வரியா? கடுப்பாயிரும்டா. ஏன்னா லவ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், கிஸ் அடிக்கிறதுல ஹெல்ப் பண்ணுவாங்க. அட போங்கடா, அப்புறம் என்னடா ஆயிட்டு நீங்க? போச்சு, கிஸ்ஸும் போச்சு, சரக்கும் போச்சு. இப்பெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும்டா. உன் மாமா மூஞ்ச பார்க்கும்போதே எனக்கு டவுட். அதனால தான் ஃபுல் பாட்டில் இங்கேயே ஒளிச்சு வச்சிருக்கேன். பாட்டிலோட சேர்த்து இவனையும் ஒளிச்சு வச்சிருந்தியா? பெருச்சாலி, உள்ள என்னடா பண்ற? எவனா லூசு பைய புல் பாட்டில் இங்க வச்சிட்டு போயிட்டான். சும்மா விடுவேனா? புல்லா அடிச்சிட்டேன். பைத பையன் பேரு நலங்கிள்ளி. நான் நறுக்கணி கிள்ளி, பல்ல பாரு பியானோ பட்டன் மாதிரி. இரிட்டேட் பண்ணிக்கிட்டு கிஸ்ஸு போச்சு. 10 மணிக்கு மேல கிஸ்ஸு கிடைக்கும், சரக்கு கிடைக்குமா? ஆமா இல்ல, இப்ப என்னடா பண்றது? மூடிட்டானுங்களா? உங்க இஷ்டத்துக்கு திறக்குறீங்கல்ல, எங்க இஷ்டத்துக்கு மூடினா என்னவா?